ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு வச்சு அருமையான ஒயிட் குருமா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பீன்ஸு, கேரட்டு எடுத்துருக்கேன் நான் தேவையான அளவு. தேங்காய் மசாலாவுக்காக தேங்காய் எடுத்துருக்கேங்க. அப்புறம் 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் தாங்க எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், எந்த தூளும் தேவையில்லை. இதை வச்சு அருமையான ஒரு ஒயிட் குருமா ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு எடுத்துருக்கேங்க. ஒரு 3 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. தேவையானது பூண்டு, இஞ்சி, பட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1 ஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க. பெருஞ்சீரகம், பூ, பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அந்த டேஸ்ட் மாறிடும் ரொம்ப நேரம் வதங்கினா. ஏன்னா நம்ம பிரியாணி அப்படின்னா நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குருமா தான் வைக்க போகிறோம், அதனால் லைட்டாக வதங்கினா போதுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து மசாலாவோட சேர்த்து அரைச்சதுனால இப்போதைக்கு தனியாக எதுவும் போடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட், பீன்ஸும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாங்க. ஒரு 5 பீன்ஸு, ஒரு 2 கேரட் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா எண்ணெயிலே அதை வதக்கி விடுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா வேக வச்சதுனால நல்லா மசியுது கையிலேயே. அதையும் சேர்த்துக்கலாங்க. அதை அப்படியே மசிச்சு விட்டுதாங்க. மசிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அதில் எதுவுமே நான் சேர்க்கலைங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். எந்த தூளுமே வேண்டாம். சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம், நல்லா இருக்காது. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி ரொம்ப சேர்த்தா புளிப்பு சுவை மாதிரி வந்துடும், அதனால் தக்காளி 1 மட்டும் போட்டுக்கோங்க போதும். அவ்வளோதாங்க. எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசிலில் வச்சிட வேண்டியதாங்க. ஒரு விசில் வச்சா போதும். நல்லா உள்ளாரையே வெந்துடும். வாங்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு விசில் வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க வேலை. சாப்பிட்டு பார்த்துடலாங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி, பூரி, ராகி தோசை, நார்மல் தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.